நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரே ஒரு போஸ்ட் ஒன்று தான் போட்டாங்க. இதனால அப்படியே அலறி துடிச்சு செம்ம டென்ஷன்ல கடுப்பாக இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். போரே மூண்டுடும் போல அந்த அளவுக்கு இந்தியா போட்ட போஸ்ட் இப்போ பயங்கர கடுப்பாக்கி இருக்கு. அப்படி என்ன இந்தியா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கு வங்கதேசம். இதனால இந்தியா என்ன செய்ய போறாங்க, வங்கதேசத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலிருந்து போடப்பட்ட ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்ட்டு சர்வதேச அரசியலை உலுக்கியிருக்கு. முக்கியமாக அணு ஆயுத போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவிட்டு ஒரு மோதல் போக்கு தற்போது வெறும் வான்வெளி தாக்குதலோடையோ அல்லது ஹார்முஸ் ஜலசந்தி மோதலோட முடிந்துவிடல. ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் சர்வதேச அளவில் முக்கிய தலைப்பு செய்திகளாக இடம் பிடிச்சிட்டு வருது. அதே வேளையில் சமூக ஊடகத்தளங்களில் மீம்ஸ்கள், வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத மற்றொரு ஆன்லைன் போர் தீவிரமாக நடைபெற்று வருது. இணையத்தில் பரப்பப்படும் போலியான போஸ்டுகளும், வீடியோக்களும், போட்டோக்களும் உலகளாவிய போர் வியூகங்களையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் நேரடியாக பாதிக்கும் நிலைக்கு இப்போ வந்திருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இணைய ஃபேக் நியூஸ்கள் எப்படி சர்வதேச அரசியல் தலைவர்களையே தவறாக வழிநடத்துகின்றன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் குறித்து பொய்யான ஒரு போஸ்ட் அடுத்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய உரையிலையும் அமெரிக்காவுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் மைக் வால்ஸின் சமூக வலைதள பதவியிலையும் இந்த பொய்யான போஸ்ட் இடம்பெற்று பெரும் புயலை கிளப்பியிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலையில் இந்தியாவில் செயல்படும் ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பதிவிட்டது. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அந்த பதிவில் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறது வரைக்கும் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத முயற்சியை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வாசகத்துடன் தளபதி வாஹிதியின் புகைப்படமும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அணுகுண்டு வெடிப்பு காட்சியும் இணைக்கப்பட்டிருந்திருக்கு. உண்மையிலேயே அகமது வாஹிதி அவ்வாறு எந்த கருத்தையும் தெரிவிக்கலை அப்படிங்கிறதுக்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டது அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவுவதை எவராலையும் தடுக்க முடியலை. முக்கியமாக ஈரானுடைய அரசு அக்கௌண்ட் போல ஒரு பொய்யான பெயருடன் இந்த அக்கௌண்ட் அந்த போஸ்டரை செஞ்சிருக்கு. மாறாக அந்த அக்கௌண்ட் இந்தியாவில் இருந்து இயங்கும் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஆகும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 1.5 லட்சம் பின் தொடர்பாளர்களை அதாவது ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இந்த போலி எக்ஸ் கணக்கில் தோன்றிய இந்த பதிவு 2 மணி நேரத்துக்குள்ள சுமார் 82,000 ஃபாலோவர்களை கொண்ட மற்றொரு இந்திய கணக்கின் மூலம் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பகிரப்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்த வதந்தி சர்வதேச எல்லையை தாண்டியிருக்கு. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்தின் ஆதரவு கணக்கான மொசாத் கமெண்ட்ரி அப்படிங்கிற பிரபல எக்ஸ் கணக்கு இந்த தகவலை ஷேர் செஞ்சுருக்காங்க. ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை நாடாமல் நேரத்தை வீணடிப்பதாக அது குற்றம் சாட்டினாங்க. அடுத்த 6 மணி நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் 14 தொலைக்காட்சி ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதை முதல் முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு ஒளிபரப்பியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமரின் மகனும் அரசியல் விமர்சகருமான யாயிர் நெதன்யாகு இதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தார். அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள ஜெருசலேமில் இருக்கும் மவுண்ட் ஹெர்சலில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடைய அணு ஆயுத நோக்கத்துக்கு இதுதான் சான்று அப்படின்னு கூறி இந்த போலி செய்தியை சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இதை பற்றி உடனே இஸ்ரேல் தலைவர்கள் கூட பேசியிருக்கிறாரு. வாஷிங்டன்லையும் இந்த வதந்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய ஐநா தூதர் மைக் வால்ஸ் பல ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை ஈரான் இறுதியாக ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அமெரிக்க செனட்டர் ரிக் ஸ்காட் இதை பகிர்ந்ததோடு மட்டுமில்லாமல் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியும் இதை விவாத பொருளாக மாற்றினாங்க. அதே வேளையில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி இந்த வைரல் பதிவை நிராகரிச்சிருக்கிறாரு. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்களின் ஒரு பகுதி இது. நாங்கள் அப்படி எந்த ஒரு போஸ்டையும் போடலை, அது பொய்யான கணக்கு அப்படின்னு சொன்ன அவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்த இந்த மாதிரியான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அதனால் இந்தியாவிலிருந்து ஃபேக் கணக்கு ஒன்றில் போடப்பட்ட பொய்யான போஸ்ட் சர்வதேச அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இப்போ பலரும் சொல்லிட்டு வராங்க. அதனால் பொறுத்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் கடந்த 2024 மாணவர்கள் போராட்டத்தால் அவாமி லீக் ஆட்சி கவிழ்ப்புக்கு அப்புறம் அதன் தலைவரும் அப்போதைய பிரதமரான ஷேக் ஹசீனா இந்தியா தப்பி வந்தார்.
இதற்கிடையில் தான் வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் நடந்த இடைக்கால ஆட்சி கடந்த பிப்ரவரியில் நடந்த பொது தேர்தலுடன் முடிவுக்கு வந்துச்சு. அந்த தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி வெற்றி பெற்று மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்தில் புதிய பிரதமர் ஆனார். வங்கதேச மாணவர் போராட்டத்தின் போது அழிவுகரமான தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக ஷேக் ஹசீனா மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் கடந்த டிசம்பரில் மரண தண்டனை விதித்தது. இப்பேற்பட்ட சூழலில் தான் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்தியாவை வங்கதேச அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது. இதற்கிடையில் தான் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்த மாதம் ஷேக் ஹசீனா ஆன்லைனில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி தனக்கு என்ன நேர்ந்தாலும் தான் இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் வங்கதேசம் செல்வதாக தெரிவிச்சிருந்தார். வங்கதேச பிரதமராக பொறுப்பேற்ற போதே தாரிக் ரஹ்மான் இந்தியா வர வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடு அப்படிங்கிறதுனால அவருடைய இந்திய வருகை அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாக இருந்தது. சட்டவிரோத குடியேற்றம், பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றில் 2 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொய்வை கண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அவர் இது நாள் வரைக்கும் இந்தியா வருகை தரல. இந்த வாரத்தில் திட்டமிடப்பட்டிருந்த தாரிக் ரஹ்மானுடைய இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. விரைவில் அவர் இந்தியா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில தான் தன்னுடைய இந்திய வருகைக்கு தாரிக் ரஹ்மான் அரசு நிபந்தனை ஒன்று விதிச்சிருக்காங்க. அதாவது அவருடைய இந்திய பயண திட்டத்துக்கு அங்குள்ள அரசியல் கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த நிபந்தனைகளை தாரிக் அரசு விதிச்சிருக்காங்க. நேற்று டாக்காவில் பேசிய வங்கதேச வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஷாஹிதுல் கரீம், ஷேக் ஹசீனா மற்றும் நாடு தப்பிய இதர குற்றவாளிகளை நாடு கடத்துவதில் இந்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் அதன் மூலம் பிரதமர் தாரிக் ரஹ்மான் பயணத்துக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னதாக ஷேக் ஹசீனா செய்தியாளர் சந்திப்பு நடத்த அனுமதித்ததற்கு இந்திய அரசை வங்கதேச அரசு கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் நீங்கள் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தினீங்கன்னா எங்களுடைய பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கு வருவார், இல்லை அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது, அவர் இந்தியாவுக்கே வரமாட்டார் அப்படிங்கிற ரீதியில் வங்கதேசம் சொல்லியிருக்கு. வங்கதேசம் இந்தியாவுக்கு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கு. ஆனால் இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்ற போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கும் தனியார் நிறுவனத்துடைய கிடங்கை குறிவச்சு யுக்ரைன் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக பல 100 அடி உயரத்துக்கு தீப்பிழம்பு எழுந்திருக்கு. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பகீர் கிளப்பியிருக்காங்க. என்ன நடந்தது, இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக போர் நீடிச்சிட்டு வருது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர ட்ரம்ப் தொடங்கி பலரும் தீவிர முயற்சியை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் போர் முடிகிறது போல தெரியல. அவ்வப்போது 2 நாடுகளுமே மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சூழலில் தான் ரஷ்யாவுடைய மாஸ்கோ பிராந்தியத்தில் யுக்ரைன் ஒரு பிரம்மாண்ட ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. இதில் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான வைல்ட்ஃபெரிஸ் நிறுவனத்தின் கிடங்கு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. கிடங்கிலிருந்து கரும் புகை வானை நோக்கி எழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது. ரஷ்யாவில் சமீப காலங்களில் யுக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் இது ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் குறைஞ்சது 6 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகிருக்கு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தெற்கே இருக்கும் கொலேடினோ பகுதியில் வைல்ட்ஃபெரிஸ் நிறுவனத்தின் மிகப்பெரிய கிடங்கு அமைஞ்சிருக்கு. இதை குறிவச்சு தான் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதலில் வளாகத்தில் திடீரென தீப்பிடித்ததாக சொல்லப்படுது. சம்பவ இடத்திலிருந்து வெளியான வீடியோ காட்சிகளில் கிடங்கின் பல பகுதிகளில் கொழுந்து விட்டு தீ எறிகிறதும் அதை தொடர்ந்து அடர்த்தியான கரும்புகை பல 100 அடி உயரத்துக்கு எழுவதும் தெரிய வந்திருக்கு. மாஸ்கோவுடைய முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றுக்கு அருகே இருக்கும் மற்றொரு மையத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து தங்களது மையத்தில் தீ ஏற்பட்டதை வைல்ட்ஃபெரிஸ் நிறுவனமும் உறுதி செஞ்சிருக்காங்க. அதே நேரம் பாதுகாப்பு நடைமுறைகளின்படி ஊழியர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதாகவும் இதனால் மோசமான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. கிடங்கு தீப்பற்றி எரிஞ்சதுனால வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து ஆர்டர்களை கையாளும் பணிகள் வேறு மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைல்ட்ஃபெரிஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் தனிப்பட்ட சம்பவம் அல்ல. ரஷ்யா முழுவதும் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. நாடு முழுவதும் 822 யுக்ரைன் ட்ரோன்கள் இடைமறித்து வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தலைநகர் மாஸ்கோவை நோக்கி மட்டும் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்ததாக மாஸ்கோ மேயர் சொல்லியிருக்கிறாரு. மாஸ்கோ பிராந்தியத்தில் செயல்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் 187 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யுக்ரைன் இந்த தாக்குதலில் வைல்ட்ஃபெரிஸ் நிறுவனத்தின் கிடங்குகளை குறிவைத்தே தாக்குதல் நடத்தியது. ரஷ்யாவுடைய அமேசான் நிறுவனம் அப்படின்னு அழைக்கப்படும் வைல்ட்ஃபெரிஸ் நாட்டின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனமாகும். ஒவ்வொரு நாளும் இது பல லட்சம் ஆர்டர்களை ப்ராசஸ் செய்து கடந்த சில வாரங்களாகவே அந்த நிறுவனத்துடைய பல்வேறு மையங்களை குறிவச்சு யுக்ரைன் தாக்குதல் நடத்திட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது.
வைல்ட்பெரிட்ஸ் நிறுவனத்துடைய லாஜிஸ்டிக் கட்டமைப்புகள், இராணுவம் தொடர்பான பொருட்கள், ட்ரோன் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுவதாக யுக்ரைன் தரப்புல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இதன் காரணமாக தான் அதை குறிவச்சு உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.